ரொம்ப சோகமான நாள் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. இன்றைக்கி சிஎஸ்கே விசில்ஸ் டிசி ரிவ்யூ பார்க்க போகிறோம். ருத்வாஜ் ஜெயிட்காய் 8 பாலில் 5 ரன் அடித்து அவுட் ஆகிட்டார். ஃபேப் டூ பிளஸிஸ் 3 பால் ஆகி டக் அவுட். மொயின் அலி அற்புதமாக விளாட்னார். 24 பாலில் 36 ரன் அடித்தார். சுரேஷ் ரெய்னா அவரோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழித்து மேட்ச் ஆடுறாரு. 36 பாலில் 54 ரன் அடித்தார். அம்பத்தி ராயுடுவும் 16 பாலில் 23 ரன் அடித்தார். ரவீந்திர ஜடேஜா நாட் அவுட் 17 பாலில் 26 ரன் அடித்தார். மகேந்திர சிங் தோனி 2 பாலில் டக் ஆகிட்டார். சாம் கரன் அற்புதமாக விளையாடினார். 15 பாலில் 34 ரன் அடித்தார். கிறிஸ் வோக்ஸ் 3 ஓவர் போட்டார், 2 விக்கெட் எடுத்தார். ஆவேஸ் கான் 4 ஓவர் போட்டு 2 விக்கெட் எடுத்தார். ரவீந்திர சிங் அஸ்வின் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தார். 4 ஓவரில் 47 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்தார். டாம் கரன் 4 ஓவர் போட்டு 1 விக்கெட் எடுத்தார். டெல்லி கேபிட்டல்ஸ் சொல்லவே தேவையில்ல. பிருத்வி ஷா 38 பால்ஸில் 72 ரன்ஸ் எடுத்து அவுட் ஆகிட்டார். ஷிகர் தவன் 54 பால்ஸில் 85 ரன்ஸ் அடித்தார். இவங்களே 138 ரன் பார்ட்னர்ஷிப் எடுத்துட்டாங்க. ரிஷத் பண்ணிட்டு வந்த 12 பாலில் 15 ரன் எடுத்தார். மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் 9 பாலில் 14 ரன் அடித்தார். ஹெட்மயர் பாலோ விளாட்ல அவுட்டுவாங்க. தீபக் சஹார் விக்கெட் எடுக்கலை. சாம் கரன் விக்கெட் எடுக்கலை. ஷாதுல் தாக்கூர் காஸ்ட்லியாக இருந்தார். 14 ரன்ஸ் எக்கனாமி கொடுத்தாரு, 2 விக்கெட் எடுத்தார். ரவீந்திர ஜடேஜா விக்கெட் எடுக்கலை. மொயின் அலி விக்கெட் எடுக்கலை. பிராவோ ஒரே விக்கெட் எடுத்தார். சென்னையோட அடுத்த மேட்ச் பஞ்சாபோட அதே வான்கேடி ஸ்டேடியத்தில் நடக்க போகுது. ஆல் தி பெஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ்.